வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்க எல்லாரு கூடயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு லாங் வீடியோ போடணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை. இப்பதான் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம் தீபாவளினால. இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ ஹேர் மட்டும் நான் கொஞ்சம் செமி ட்ரை பண்ணிட்டு வரேன். ஏன்னா நைட் இப்ப 10 மணி. இப்ப நான் செமி ட்ரை மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, தீபாவளிக்கு அவ்வளவுதான், தும்மிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். அகாரோட இந்த ப்ளோ ட்ரையர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 2 வருஷமா எனக்கு நல்லா உழைச்சி கொட்டிட்டு இருக்கு. நீங்க ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணா கூட உங்க ஹேர் பார்க்க குச்சி குச்சியா இருக்கும். ஆனா இது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஹேர் வந்து பார்க்க நல்லா வால்யூமா இருக்கும். நீங்க சலூன்ல எல்லாம் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் கொடுக்கும்ல, அந்த மாதிரி இது கண்டிப்பா கொடுக்கும். நான் வாங்கும் போது இதோட பிரைஸ் வந்து 1600 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனா செம்மையான ஒர்த் இது. ப்ளோ ட்ரையா இருக்கட்டும், ஸ்ட்ரைட்டிங்கா இருக்கட்டும், எது பண்ணாலும் தயவுசெய்து ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே மட்டும் யூஸ் பண்ணுங்க. நான் இந்த பேர் அனாட்டோமியோட ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். இப்படி பார்ட்டிஷனா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ கோம் வச்சு ஈவன் ஆக்கிக்கோங்க. இங்கதான் பிளக் இருக்கு. நான் போய் கொஞ்சம் ப்ளோ ட்ரை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இதோட அவுட்லுக் பாருங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும். லாஸ்டா இந்த சீரம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மேட்ரிக்ஸ் சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா. எனக்கு இப்ப பெரிய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எடிட் பண்ணணும். ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்கு நாளைக்கு ட்ரெஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுல பெரிய டாஸ்க். வாங்க இப்போ பேக் பண்ண போலாம். என்னடா சாப்பிட போற மாதிரி உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? இப்ப நான் பெட் ஃபுல்லா என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட போறோம்னு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அது எல்லாத்தையும் எடுத்து இப்ப சூட் கேஸ்ல வைக்க போறோம். டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறோம். சரிங்களா? இந்த ட்ராக் பேண்ட் வந்து அவ்வளோ கம்ஃபியா இருக்கும். டிராவலுக்குலாம் அப்படியே ஒரு டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது நாளைக்கு இங்க இருந்து கிளம்பும் போது நான் இதை வியர் பண்ண போறேன். நம்ம பேண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது வந்து ஒரு பிளாக் கலர் கார்கோ பேண்ட். இதோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வந்து மிஷின்ல துவைச்சும் இன்ன வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கு. இது வந்து வீட்டுல போட முடியாது, ஆனா வெளியில போட்டு போங்க, பக்காவா இருக்கும். அதுக்கப்புறம் ஜீன், ஒரு ஆஷ் கலர்ல இருக்கிற இந்த ஜீனு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ ஜீனுமே எடுத்து வைக்கிறேன், பிளாக் ஜீனுமே, மொத்தம் ஒரு 3 ஜீன் வந்து எடுத்து வைக்கிறேன். அடுத்து வீட்டுல போடுறதுக்கு கொஞ்சம் இந்த பலாசோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பனியன் கிளாத்ல இருக்கிற மாதிரி ஒரு ட்ராக் பேண்ட், இந்த மாதிரி கொஞ்சம் நான் எடுத்து வைக்க போறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் வீட்டுல போறதுக்கு, அப்புறம் வெளியில போனா ஜீனோட பேர் பண்றதுக்கு மிக்சரா தான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஜம்ப் ஷூட், நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக், வியர் பண்றதுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா காட்டன்னால வியர் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி அயன் பண்ணணும். நான் அவ்வளவு பெரிய சோம்பேறி. அதனாலதான் இப்ப கூட உங்களுக்கு நான் இதை வந்து ஓபன் பண்ணி காட்டல. ஏன்னா இப்பதான் அயன் பண்ணி வச்சேன். அப்புறம் நான் உழைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அயன் பண்ணணும். அதனால மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஒரு நல்ல ஒரு பிரிட்டியான கவுன். இது பிங்க் கலர்ல இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்லி பிங்க்னா வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒருவேளை ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியில போனா போடுறதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ரீல்ஸ் பண்ணி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க பாத்துருங்க. அப்படி பார்த்துட்டீங்கன்னா பயந்துராதீங்க. இது வந்து பிஸ்தா கிரீன்ல இருக்கிற ஒரு மேக்ஸி. இது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது பெருசா ஐடியா கிடைக்காது, ஆனா வியர் பண்ணி ஸ்டைல் மட்டும் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட பர்த்டே ட்ரெஸ். ஸோ என்னோட பர்த்டே எப்போ கண்டிப்பா காட்டுறேன். அப்புறம் என்னோட மதரின்லா வந்து எனக்கு ஒரு பட்டு சேலை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடிமேட் பிளவுஸ் தான் வாங்கினேன். ஏன்னா இங்க எனக்கு யாருக்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்கனே எனக்கு தெரியல. ஆனா ரெடிமேட் பிளவுஸுமே நல்லா தான் ஓரளவுக்கு வாங்கியிருக்கேன். இந்த காட்டுறேன். இதான் அந்த பிளவுஸு. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே ப்ரிட்டியா இருந்துச்சு. இது கை மட்டும் ஸ்டிச் பண்ணும், உள்ள வந்து கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ அம்மா வந்து தச்சு தரேன். நாங்கள் ஊருக்கு போய் வேலையா இந்த பிளவுஸ் அம்மா கிட்ட கொடுத்து தச்சு வாங்குறது தான். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நிறைய இன்னர்ஸ் வந்து எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா இன்னர்ஸ்ல மட்டும் பற்றாக்குறை வந்துடக்கூடாதுன்னுக்காக. இப்போ உங்ககிட்ட காமிச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் டக்கு டக்குன்னு இப்போ சூட் கேஸ்ல எடுத்து நான் பேக் பண்ண போறேன். கேர் எசென்ஷியல் எடுத்து வச்சிடலாம். நான் ஃபேஸ் வாஷ் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எங்க அம்மா வந்து இந்த பாசி பயிர், இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அதெல்லாமே போட்டு அரைச்சு ஒரு மாவா கொடுப்பாங்க. நான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஒரு பட்ஸ் டப்பால போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஊருக்கு போறோம், ஒரு 4-5 நாள் தான் இருக்க போறோம். அதுக்கு இந்த குவான்டிட்டி வந்து போதும். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து இந்த நியூட்ரிகினா தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த காடியோட ஹெர்பல் ரோஸ் வாட்டர், இதை வந்து டோனரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீனுக்கு இந்த அரோமா மேஜிக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து லிப்ஸ்டிக்ஸ். ஆக்சுவலா இதுல வந்து எல்லா ஷேட்ஸ்மே இருக்கும்.
ஸோ இது இந்த மாதிரி ஒரு பேலட் வந்து வாங்கி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில், இன்சைட்டோட ஐப்ரோ பென்சில், அதுக்கப்புறம் வந்து இந்த கொலாசல் ஐலைனர், அந்த காஜல். ஸோ என்னோட மேஜர் ப்ராடக்ட்ஸ் வந்து இதுதான். மற்றபடி இந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்து எனக்கு போடவே தெரியாது. அதனால நான் அதெல்லாம் வந்து வாங்கவே மாட்டேன். பேக் பண்ற வரைக்கும் என் கூடயே இருந்து என்னோட ஃபுல் வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்கிட்ட ஏதாச்சும் நீங்க கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு நடந்த இன்சிடென்ட்க்கு இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கண்டிப்பா நான் ஒரு லாங் வீடியோல ஆன்சர் பண்றேன். நம்ம அக்டோபர்ல போடுற எல்லா வீடியோஸ்க்கும் யார் மிஸ் பண்ணாம கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமே கொடுக்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.